गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. செந்தாமரை கண் கொண்டாய் என்றும் சிங்காரமாய் நீ நின்றாய். செந்தாமரை கண் கொண்டாய் என்றும் சிங்காரமாய் நீ நின்றாய். நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே. நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே. உன் பாத கமலங்கள். ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம்
ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். வெள்ளிக்கிழமை மே மாதம் 15ஆம் தேதி, மன்மத வருடம் வைகாசி மாதம் 1 தேதி. இன்றைய நட்சத்திரம் ரேவதி, திதி தேய்பிறை, துவாதசி மதியம் 3:50 வரையிலே, அதன் பிறகு தேய்பிறை திரையோதசி திதி. மாலை நேரத்தில் என்றைக்கு திரையோதசி திதி இருக்கிறதோ அன்றைக்குத்தான் பிரதோஷம். இன்று பிற்பகல் 3:50க்கு திரையோதசி திதி ஆரம்பமாகி விடுகிறது. யோகம் அமிர்த யோகம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய தினம் பிரதோஷ வழிபாடு செய்யும் நாள். மாலை நேரத்திலே அனைத்து சிவன் கோவில்களிலும் சிவபெருமானுக்கும் நந்திகேஸ்வரருக்கும் சிறப்பு ஆராதனைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்ற வழிபாட்டுக்குரிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்று தமிழ் மாத பிறப்பு. வைகாசி மாதம் இன்று முதல் ஆரம்பமாகிறது. நேற்றோடு சித்திரை மாதம் முடிவடைந்து விட்டது. இன்று முதல் வைகாசி ஆரம்பம். தமிழ் மாத பிறப்பு பிரதோஷம் இன்றைய தினம். ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 மணி வரை, 1 மணி முதல் 2 மணி வரை, 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சூரியன் செவ்வாய் புதன், மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சனி, மீனத்தில் சந்திரன் கேது. திருக்கோவில்களில் இன்று குடியாத்தம் ஸ்ரீ கங்கையம்மன் சிரசு உற்சவம், சமயபுரம் மாரியம்மன் பஞ்சப்பிரகார உலா, திருத்தணி முருகன் கிளிவாகன காட்சி, திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் முருகனுக்கு பாலபிஷேகம், சிறப்பு பாலபிஷேகம் இன்றைய தினம். காரைக்குடி ஸ்ரீ கொப்புடையம்மன் கைலாச வாகனத்திலே எழுந்தருளல். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிக சிறப்பான நிலையிலே ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ராசி அதிபதியும் 5 குடையவனும் ஒன்றாக 2ஆம் இடத்தில் இணைந்திருக்கின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. 12ஆம் இடமாகிய மீனத்திலே சந்திரன் கேதுவோடு இணைந்து குருபார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளின் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். அவர்களின் கல்வி முன்னேற்றம் கண்டு நீங்கள் மகிழ்ந்து போவீர்கள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய ஆலோசனைகள் நடத்தும் நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்ற ஒரு நாள். 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே சந்திரனும் கேதுவும் ஒன்றாக இணைந்து குருவால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். பொருளாதார நிலையிலே வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், புதிய தொழில் துவங்குதல் அல்லது இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தல் அல்லது கிளைகள் துவங்குதல், தொழில் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளுதல் போன்றவையெல்லாம் வெகு சிறப்பாக திட்டமிட்டபடி நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால் எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிக அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் என்று சொல்லலாம். ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் கேது, 12ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் புதன், ராசி அதிபதி புதன் 12ஆம் இடமாகிய ரிஷபத்தில் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கிறது. லாபஸ்தானாதிபதியாகிய செவ்வாயோடு சூரியன் இணைந்திருக்கின்ற ஒரு நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடைபெறுகின்ற வாய்ப்பு இந்நாளிலே இருக்கிறது. வாழ்க்கை துணைவியின் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். திருமண வயதிலே இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி மிக மிக சிறப்பாக இருக்கும்.
2ஆம் இடத்தில் உச்சம் பெற்றுள்ள குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். 10 குடையவன் உச்சம் பெற்றிருக்கிறது. மிக சிறப்பான விதத்திலே உங்களது வியாபாரம் விருத்தி அடைகின்ற ஒரு நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, புதிய சலுகைகள் போன்றவையெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது மிகவும் வலுவாக காணப்படுகிறது. அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி குரு பார்வையிலே குருவுடன் பரிவர்த்தனை பெற்று 9ஆம் இடத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. 11ஆம் இடத்திலே உள்ள கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் அது நன்மையைத்தான் செய்யும். அதிலும் 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும் பொழுது நீங்கள் செய்யும் பணிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். உங்களது தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறுகின்ற நாள். இடமாற்றம் பெறுதல் அல்லது பதவி உயர்வு பெறுதல் போன்றவை இப்பொழுது நிகழும். உங்கள் அலுவலகத்தில் ஏற்படுகின்ற சில சிறிய மாற்றங்கள் காரணமாக உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறும். மிக வலுவான நிலையிலே ராசியில் குரு உச்சம் பெற்றிருப்பதால் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படும் நேரம் என்று சொல்லலாம். பொருளாதார நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே இருக்கின்ற காரணத்தினால் 10, 11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் வழங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். இன்றைய தினம் பிரதோஷம். மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சிவ வழிபாடு செய்ய வேண்டிய நாள். மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று சிவபுராணம் படித்து விட்டு வாருங்கள். பிரதோஷத்திற்கு கோவிலுக்கு செல்பவர்கள் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் அல்லது அர்ச்சனைக்கு தேவையான வில்வம், அலங்காரத்திற்கு தேவையான மலர்கள் போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டும். சிவபுராணம் மனப்பாடமாக தெரியாதவர்கள் அந்த புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு போய் அங்கே உட்கார்ந்து சிவபுராணம் படிக்க வேண்டும். பிரதோஷ நாளிலே சிவன் கோவிலுக்கு சென்று மாலை நேரத்தில் சிவபுராணம் படித்தால் மிகவும் நல்லது. இன்றைய தினம் பிரதோஷம். சிம்மராசிக்காரர்கள் தவறாமல் பிரதோஷ வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ராசிக்கு 8ஆம் இடத்திலே சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கிறது. ஆகவே உங்கள் மனதை இறைவன் பால் செலுத்துங்கள். நன்மைகள் நடைபெறும். கன்னி ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாள் என்று சொல்லலாம். ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராசி அதிபதி சூரியன் செவ்வாயோடு இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாக நீங்கள் வெளியூர் பயணம் செல்வீர்கள். அலுவலக பணிகளுக்காக உங்களை வெளியூருக்கு அனுப்பி வைப்பார்கள். அங்கு சென்று நீங்கள் வெற்றிகரமாக உங்களது பணிகளை நிறைவேற்றி கொண்டு திரும்புவீர்கள். எந்த ஒரு காரணத்திற்காக உங்களது அலுவலகம் உங்களை வெளியூருக்கு அனுப்புகிறதோ அந்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இப்பொழுது பயணம் ஏற்படும். கடல் தாண்டி செல்வதற்கான வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. அயல்நாடுகளுக்கு செல்வதற்கான சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு உருவாகும். அதற்காக வெளிநாடு சென்று வருவார்கள். அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண விஷயத்தில் மட்டும் இன்றைய தினம் நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம். மற்ற அனைத்தும் மிகச் சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் முன்னேற்றம் காணும். 8ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சிலருக்கு வயிறு தொடர்பான ஏதேனும் ஒரு வலி அல்லது நோய் அறிகுறிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் தேவை. 2ஆம் இடத்திலே சனி அமர்ந்து கொண்டு 8ஆம் இடத்தில் உள்ள சூரியன் செவ்வாய் புதனை பார்த்து கொண்டிருக்கிறது. 3 கிரகங்களும் சனியை பார்த்து கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக ஆரோக்கியத்தில் ஒரு சிறிய நோய் ஏற்பட்டு பிறகு சிகிச்சை பெற்று விலகும். ஆகவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஏதேனும் ஒரு சிறிய வலி உபாதை ஏதேனும் இருந்தால் அதை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக அதற்கு உரிய சிகிச்சை எடுக்க வேண்டும். மற்றபடி தொழில், பொருளாதாரம் போன்ற அனைத்தும் மிகச்சிறப்பாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள்.
ராசிக்கு 5ஆம் இடத்திலே தொடர்ந்து சந்திரனும் 5 குடைய குரு 9லும் இடப்பரிவர்த்தனை பெற்று மிகச் சிறப்பான நிலையிலே அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாள். உங்கள் ராசி அதிபதியும் ராசிக்கு 10ஆம் வீட்டோனாகிய சூரியனும் ஒன்றாக இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. 2 ராஜ கிரகங்கள் ஒன்றாக இணைந்து 7ஆம் இடத்திலே ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. 5ஆம் இடமாகிய மீனத்திலே சந்திரன் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது குருவோடு. குரு பார்வையிலே அங்கே சந்திரன் இருக்கிறது. அற்புதமான கிரக நிலவரங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே மிகப்பெரிய சாதனைகளை நீங்கள் படைப்பீர்கள். உங்களது தொழில் எதுவாக இருந்தாலும், நீங்கள் எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் என்று இதை சொல்லலாம். இந்த தமிழ் மாதம் வைகாசி மாதம் முழுவதுமே விருச்சிக ராசிக்கு அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல மாதமாக இருக்கும். இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் எவற்றையெல்லாம் சாதிக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ அவற்றையெல்லாம் வெற்றிகரமாக திட்டமிட்டபடியே சாதித்து முடிப்பீர்கள். உங்களது இலக்கை எட்டி பிடிக்காமல் விடமாட்டீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் கேது சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. குருச்சந்திரன் பரிவர்த்தனை, குரு பார்வையிலே சந்திரன், 6ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை, 12 குடையவன் 6ஆம் இடம் சென்றிருக்கிறது. 9 குடைய சூரியனும் 6ஆம் இடத்திலே மறைவு பெற்று இருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதியான புதனும் 6ஆம் இடத்திலே மறைவு பெற்று இருக்கிறது. உங்களது பணிகளை செய்வதிலே சற்று தாமதம் ஏற்படலாம். இன்றைய தினம் நீங்கள் இந்த டயத்துக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணால் நடக்காது, டிலே ஆகிடும். உங்களது வேலைகளை சற்று நிதானமாக செய்ய வேண்டியிருக்கும், அல்லது சில விஷயங்களை ஒத்தி போட வேண்டி வரலாம். ஆனால் செய்யும் வேலைகள் அனைத்திலும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. குறித்த நேரத்தில் அவற்றை செய்ய முடியுமா என்பது சந்தேகம்தான். செலவுகளும் சற்று அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திலே இப்பொழுது சனி அமர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சனியை சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் ஒரே நேரத்தில் பார்ப்பதால் கடுமையாக செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவை எல்லாம் நல்ல செலவுகள், சந்தோஷமாக செய்கின்ற செலவுகளாகத்தான் இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். செலவுகள் அதிகமாக இருக்கும், வேலைப்பளு அதிகமாக இருக்கும், ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அனைத்தையும் வெற்றிகரமாக செய்துவிட்டோம் என்ற ஒரு மன நிறைவோடு இரவு வீடு திரும்புவீர்கள். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு இந்நாளிலே அற்புதமான நல்ல புதிய வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. மிகப்பெரிய புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மருத்துவத்துறை, உணவுத்துறை போன்றவற்றிலே பணிபுரிபவர்களுக்கெல்லாம் இது மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும். அதிக அளவிலே தொழிலில் மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது என்பது மகர ராசியை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய யோகம் என்று தான் சொல்ல வேண்டும். மிக வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 6ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருக்கும் சுக்கிரன் கூட உங்களுக்கு நன்மைத்தான் செய்யும், அது தீமை செய்யாது. பிற கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. ராசி அதிபதி ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே குரு பார்வை பெற்றுக்கொண்டு வக்கரகதியிலே சென்று கொண்டிருக்கிறது. அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகிறது. ஆகவே மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள அனைவரின் அன்பையும் பாசத்தையும் பெறுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் மாலை நேரத்திலே மகிழ்ச்சியாக வெளியே சென்று வருவீர்கள். இன்றைய தினம் பிரதோஷம். மாலை நேரத்தில் முடிந்தால் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்களும் 5ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை அளிக்கக்கூடிய சிறப்பான ஒரு கிரக நிலவரம். ஆகவே நன்மைகள் மிக மிக அதிகமாக நடைபெறும் என்று சொல்லலாம். இந்த சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கையால் கும்பராசிக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். இந்நாள் ஒரு மிகச்சிறப்பான நல்ல நிகழ்வுகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இருக்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும்.
வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். கடன் தொல்லை இருந்தால் அவற்றையெல்லாம் முழுமையாக தீர்த்து விடுவீர்கள். புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்தல், வியாபாரத்தை பன்மடங்கு பெருக்குதல் போன்றவற்றிலே நீங்கள் கவனம் செலுத்தினால் இன்றைய தினம் அதிலே மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பெரிய பொறுப்புகள், பதவிகள், பட்டங்கள் போன்றவையெல்லாம் கிடைப்பதற்கான மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 5லும் 5 குடைவன் ராசியிலும் இடமாற்றம் பெற்றிருக்கின்ற பரிவர்த்தனா யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. குரு பார்வையிலே ராசி இருந்து கொண்டிருக்கிறது. குரு பார்வையிலே சந்திரனும் இருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்திலே இதுகாரம் உச்சம் பெற்றிருந்த சூரியன் இப்பொழுது 3ஆம் இடத்தில் செவ்வாய் புதனோடு இணைந்து விட்டது. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை. இந்த சித்திரை மாதம் வந்தாலே மீனராசிக்கு ஏதாவது பிரச்சனை வரும். சித்திரை முடிந்து விட்டது, இன்று வைகாசி ஆரம்பித்து விட்டது. ஆகவே இனி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள். ஆகவே இது ஒரு நல்ல நாள், நன்மைகள் நடைபெறும் மிகச்சிறப்பான நல்ல நாள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். பொருளாதார நிலையிலும் நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருடனும் நல்லிணக்கம் ஏற்படும். இது ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக விளங்குகின்றது. இன்று மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாடு செய்துவிட்டு வரவும். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் இருக்கு? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத் மார்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. விகனச மகா குருவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி 15/5/2015 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பார்க்க போகிறோம். நாம் அடிக்கடி சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் ரொம்ப உயர்வாக சொல்கிறதா நினச்சிக்க வேண்டாம். உண்மையை தான் நம்ம சொல்லிட்டு வரோம். ஆனால் குறைபாடுகள் இல்லாத ஒரு சம்பிரதாயங்கள் இருக்காதுன்னு சொல்லுவோம். என்ன காரணம்னா, சம்பிரதாயங்களில் குறைபாடு என்றைக்கும் கிடையாது. நாம் அதை புரிஞ்சுன்ற விதத்தில் தான் குறைபாடு. ரெண்டாவது, காரணம் காரியம் இது ரெண்டும் சேர்ந்து வரும்பொழுது அது சிறப்பாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா காரணங்கள் இல்லாத வெறும் காரியங்கள் மட்டும் இருக்கும் பொழுது நமக்கு அது பலுவாக தெரிகிறது. சில நேரங்களில் அடிக்கடி சொல்கிறோம், சில சம்பிரதாயங்கள் நம்ம கடைபிடிக்க முடியலன்னா தவிர்க்க முடியாத காரணங்களில் அதுக்கான மாற்றுகள்லாம் நிறைய பெரிவாக சொல்லியிருக்கான். அதே நேரத்தில் பரிகாரங்கள் சொல்லும்போது இந்த விருட்ச பரிகாரங்களை பற்றி அடிக்கடி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்ம சம்பிரதாயங்கள் இருக்கக்கூடிய விரத முறைகளை பற்றி நிறைய சொல்கிறோம். அதை நல்லா ஊன்றி கவனித்தா அதில் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேர்ந்து இருக்கும். உதாரணம், இப்போ பார்த்தீங்கன்னா லேண்ட் ஸ்லைட் சொல்லுவா. லேண்ட் ஸ்லைட்னா இங்கே இருக்கவாளுக்கு தெரியாது, மலை சரிவு அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் நேபாளம் மாதிரி தேசங்களுக்கு போகும்போது முக்திநாத்தில் மலை சரிவு ஒரு இடத்துல ஏற்பட்டுது. அப்போ அங்கே இருக்கிற அந்த கைடு சொல்கிறார், ஷெர்பா, அந்த ஊரில் ஷெர்பா தான் பெரும்பாலும் கைடாக உதவியாளராக வருவாள். அவள் சொல்கிறார், மரம் இருக்கிற பக்கமாக ஒதுங்கிக்குங்க எல்லாரும். நீங்கள்லாம் மரம் எங்கே இருக்கோ அந்த மலையில் நடந்து போகிற இடத்துல மரம் இருக்க பக்கமாக ஒதுங்கி நில்லுங்க. அப்போ மரம் இருக்கிற பக்கம் ஏன் ஒதுங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், மரம் இருக்கிற பக்கம் லேண்ட்ஸ்லைடு 10% தான், 90% வரவே வராது.
அப்போ பாருங்க, மலையில் வந்து மரம் இருந்தால் அங்கே வந்து மலை சரிவு வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏரிக்கரை ஓரங்களில் நம்ம கிராமங்களில் மரங்கள் வச்சுருப்பான். பனைமரம், தென்னை மரம் நிறைய பார்த்துருக்கலாம். அந்த தென்னை மரம், பனை மரங்கள்லாம் ஏரிக்கரையோரம் நிறைய இருக்கும். அப்போ அந்த ஏரியில் வந்து மண் சரிவு இல்லாமல் ஏரி உடையாமல் இருக்கும். அப்போ நாம் அந்த விருட்சங்களை தெய்வீகம் சொல்லி வைங்கன்னு பெரியவா சொன்னதும், ஸ்தல விருட்சம் விசேஷம் சொன்னதும், கிராமங்களுக்கான விருட்ச பரிகாரங்கள் சொன்னதும், எந்தெந்த விருட்சங்கள் கிராமத்தில் இருக்கணும்னு சொன்னதும், பஞ்சவடின்றதை பற்றி இன்னும் விரிவாக சொல்லலாம். ஏற்கனவே நீங்கள் ராமர் இதை பற்றி இப்போ பஞ்சவடி வரும். அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது எவ்வளோ உண்மை. நீங்கள் அந்த விருட்சங்கள் இருந்ததுனால மலை சரிவு வராதுன்னு சொல்லும்பொழுது ஒரு பாமரன் படிக்காத ஒரு மலை ஜாதியை சேர்ந்தவர் சொல்கிறார். அப்போ அவன் புத்திசாலியா இந்த மரங்களெல்லாம் வெட்டிட்டோ நாம் கோயில் கட்டுறோம், மரத்தை வெட்டி கோயில் கட்டுறோம். இப்போ நாம் புத்திசாலியா? அதனால் நம்ம சாஸ்திரங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா காரியங்களோடு ஏற்பட்டது. பெரியவங்க சொன்ன எதுவுமே தவறான விஷயமே கிடையாது. இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். விஞ்ஞானிகள் யாரோ ஒருத்தர் எழுதினான்னு படித்தோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மரத்தை வெட்டுறவங்க அந்த கோடலை எடுத்துகிட்டு போகும்போது அந்த மரம் நடுங்கிறத அறிய முடியும், தெரிஞ்சுக்க முடியும்னா. அதே நேரத்தில் அந்த மரங்களுக்கு ஜலம் குத்தக்கூடிய விவசாயி போகும்போது அது சந்தோஷப்படுறதையும் தெரிஞ்சுக்க முடியும்னா. அதனால் தெய்வீகம்ன்றது விருட்சங்களுக்குள்ளே இருக்குன்றது 100% நிரூபிக்கப்பட்ட உண்மை. நாம் எதை இந்த உலகத்துக்கு செய்கிறோமோ, பரஸ்பரம் பாவயந்தகா, எதை கொடுக்குறோமோ திரும்ப இந்த உலகம் நமக்கு கட்டாயம் கொடுக்கும். அதனால தான் இந்த விருட்சங்களை நடும்பொழுது அந்த தெய்வீக பலனை நாம் பெற முடியுது. இன்னும் இதை பற்றி சாஸ்திரங்களை பற்றி சொல்லச்சா நிறைய அடுத்தடுத்து நம்ம பேசிகிட்டே போகலாம். இப்போ ஆன்மீக கேள்விகளுக்கு போகலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நல்ல ஒரு விளக்கத்தோடு இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. தொடர்ந்து முதல் நேர் இன்னைக்கு யார் எங்க இருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் ரங்கராஜன். எங்க இருந்து பேசுறீங்க சார் நீங்க? அரியலூர் பக்கத்துல கடுவரங்கல் கிராமத்துல இருந்து பேசுறேன். சரிங்க சார், யாருக்காக இன்னைக்கு நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? நான் பிள்ளைங்களுக்காக பேசணும். சரிங்க சார், அவங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. ஓகே. தினேஷ். பூரம். சிம்ம ராசி. 1/9/89. அதே மாதிரி பொண்ணு பேர் வந்து அனிதான்ட்டு. விருச்சிக ராசி. அனுசிய நட்சத்திரம். 31/3/94. சரிங்க சார், என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய பசங்களுக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும் தெரிஞ்சுக்கலாமா? பையன் எப்படி நல்லா மேல வருவானா? ஒரு வேலையில இருக்கிறான், சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு வேலையில இருக்கிறான். இப்போ கொஞ்சம் அடிமட்டத்துல தான் இருக்கிறான், இல்ல கொஞ்சம் மேல வருவானா? அதே மாதிரி அவன் கல்யாணம் எப்போ பண்ணலாம்? பொண்ணுக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் படிக்க வைக்கலாமா, இல்ல அதுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாமா? 2 பேர்த்துடைய எதிர்காலம் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்க சார், இவங்களுடைய எதிர்காலம் குறித்து சப்தரிஷி வாக்கியம் மூலமா என்ன இருக்கு அப்படின்றத சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே சுவாமிஜி. சொல்லுங்க. வணக்கம் ஜி. நமஸ்தே. உங்க பொண்ணு என்ன படிக்கிறாங்க? காலேஜ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேங்க. இப்போ பையன் வந்து எவ்வளவு நாள் வேலைக்கு போயிட்டு இருக்க? பையன் இப்போ ஒரு வருஷமா போயிட்டு இருக்காப்ல. இப்போ உங்களுக்கு சப்தரிஷி வாக்கியப்படி உங்க பையனுக்கு வந்து உத்தியோகம் மாறுதல் எதுவும் வேண்டாம். இப்போ இருக்கக்கூடிய நிறுவனத்தில் தொடர்ந்து இருக்க சொல்லுங்க. 1. அடுத்து வந்து திருமண ஏற்பாடுகள்ன்றது இப்போ உங்கள் இதை பொறுத்த வரைக்கும் பையனுக்கு 2016 உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் தான் அதுக்குரிய காலம் கைகூடி வரும். 2016 மே மாதத்துக்கு அப்புறம் உத்தியோகம் போகக்கூடிய பெண்ணாக தான் வருவா. உங்களுக்கு தெரிஞ்ச அறிந்த அல்லது தூரத்து சொந்தம் மூலமாக வரன் வரும். திருச்சி, மதுரை போன்ற இடங்களில் வசிக்கக்கூடிய பெண்ணாக இருப்பா. இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் 2016 மேக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்க, பரிகாரம் அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இதிலே தொடர்ந்து இருக்க சொல்லுங்கள். 2017 மத்தியத்துக்கு அப்புறம் தான், ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் முக்கியமான திருப்பத்தை உத்தியோகத்தில் சந்திக்க முடியும். இது உங்கள் பையனுக்காக சொல்கிறது. இப்போ உங்கள் பொண்ணை பொறுத்த வரைக்கும் மேல் படிப்புக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. ஆனால் இடையில ஒரு சிறிய இடைவெளி வரும், 1 வருடம். அதுக்கு கல்யாணத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேல்கல்வி படிக்கக்கூடிய சாத்தியம் உண்டுன்னு வந்திருக்கு. அதுக்கான வரன் வீடு தேடி வரும். உங்கள் பொண்ணுக்கான வரன் வீடு தேடி வரும். இப்போ உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதன்கிழமையும் ஸ்ரீ ராமபிரானை தரிசிக்கிறது நல்லது. தினமும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது நல்லது. இதை மாத்திரம் செய்ய போகிறோம், வேறு பரிகாரங்கள் வேண்டாம். பசங்க 2 பேரோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரங்கராஜன் அவருக்காக வந்து நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க சுவாமிஜி. தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்கிருந்து பார்க்கலாம். வணக்கம். ஹலோ.
வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்கம்மா. எங்க பேர் காஞ்சனா மேடம். எங்க இருந்துமா பேசுறீங்க நீங்க? ஊட்டில இருந்து. சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க இன்னைக்கு சுவாமிஜி கிட்ட பேசுங்க? எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் டைம் சரியில்லாத மாதிரி இருக்குது, அதை பத்தி கேட்கலான்னு தாங்க. சரிங்கம்மா, உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. என்னோட வந்துட்டு ஜூன் 1ஆம் தேதி. என் ராசி ரிஷபராசி, மிருகசீர நட்சத்திரம். எங்க வீட்டுக்காரு செப்டம்பர் 13, மிதுன ராசி, மிருகசீர நட்சத்திரம். 2 பேருக்கு ஒரே நட்சத்திரம் தாங்க. என் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அவரும் கடன் எப்படியாவது தீர்ந்து சரி பண்ணலான்னு பாக்குறாரு, அது முடிய மாட்டேங்குது. அதை பத்தி கொஞ்சம் கேட்டுக்கலான்னு. சரிங்கம்மா, இந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரம் இருக்கு அப்படின்றத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா சுவாமிஜி? சொல்லுங்கம்மா, என்ன உத்தியோகம் பண்ற? அவர் வந்துட்டு இந்த நாட்போல் சிகரெட்டு லேசுங்கெல்லாம் ஒரு ஏஜென்சில வேலை செஞ்சு அவரு குன்னூர், கோத்தகி இந்த மாதிரி வெளிய இடங்களுக்கு எல்லாம் போய் சேல்ஸ் பண்ற வேலை. சரிம்மா, நீங்க உத்தியோகம் பண்றீங்களா? இல்ல, நாங்க வீட்டுலதான் சார் இருக்கிறேன். நானு வேலைக்கு போறல, ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, என்ன கவர்மெண்ட் சொல்லுங்கம்மா. ஊட்டியில இருந்து பேசுறோம் சார். இல்லம்மா, என்ன உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப அரசாங்க உத்தியோகமா? நாங்க ஆமாங்க சார், கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் இதுல கேட்டுட்டு இருக்கோம். ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன், அது கிடைக்குமான்னு தெரியல. உங்க கணவர் என்ன இப்ப எதனால கடன் பட்டார், என்ன காரணத்தால? அவர் எனக்கு எங்க மாமியார் இல்ல, எங்க வீட்டுக்காரோட தங்கச்சிக்கு கல்யாணம், அப்புறம் எங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லாம அதுல கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அது சரியா கட்ட முடியாம அது அப்படியே கடன் ஜாஸ்தியாகி இப்ப அதிகமா நிக்குது. ஒரு கடன் தீக்கலான்னு இது பண்றாரு, அதுக்குள்ள இன்னொரு கடன் வந்துருது. அது எப்படி தீக்குதுன்னு அவருக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்ப உங்களுக்கு சில பரிகாரங்கள் சொல்றோம். கட்டாயம் வந்து கடன் வந்து தீரும், மகிழ்ச்சி வரும், பயப்பட வேண்டாம். சப்தரிஷி வாக்கியப்படி இது வந்து கொஞ்சம் நிதானமா உங்களுக்கு தீரும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு முக்கியமா நம்ம சொல்லக்கூடிய விஷயம், நல்ல விஷயங்களுக்காக தான் கடன் பட்டீங்க. ஆனால் அந்த கடன் கொடுக்கறது வாங்கல கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்திருக்கீங்க தவிர, பொதுவாக வந்து கல்யாணம்ன்றது நல்ல விஷயம், அதேமாதிரி ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணது நல்ல விஷயம்தான். இது தவிர்க்க முடியாத செலவுன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் இந்த கடன் பட்டது வந்து தவறான விஷயத்துக்கு இல்லை, நல்ல விஷயத்துக்கு தான் கடன் பட்டீங்க. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், வட்டிக்கு வட்டி வாங்கி கடன் கொடுத்தவனும் கடன் அடைச்சவனும் கைவிட்டவனும் அதுதான்மா. நீங்க வட்டிக்கு வட்டி வாங்கினீங்க பாருங்க, அந்த வட்டியை கொடுக்க வட்டிக்கு வட்டி வாங்கினது தான் ஒரு பிரச்சனை. ஏன்னா உயரமான மரத்துல ஏறி கை விட்டுட்டானா விழுந்தவனுக்கு என்ன காயமோ அது மாதிரி கடனுக்கு வட்டி கொடுக்கறதுக்கு கடன் வாங்குறவன் அந்த ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவான்னு சொல்லியிருக்கு. ஆனாலும் சுவாமியோட அருள் இருக்கு, தர்மம் இருக்கு உங்க பக்கம். அதனால அந்த தர்மம் உங்களை ரட்சிக்கும். அதனால முதல்ல ஒரு விஷயம், இப்ப சொல்ற எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. அது வந்து இந்த கடன் அடைகிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக அரசாங்க சம்மந்தமான வேலை, அதுக்கும் ஒரு பரிகாரம் சொல்கிறோம். ரெண்டுமே உங்களுக்கு நல்லபடியாக முடியும். முதல்ல ஒரு விஷயம், கடன் அடைகிறதுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் துர்கையோட கோயிலுக்கு போய் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் விட்டு துர்கையை தரிசனம் பண்ணுங்கள். இந்த துர்கை நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்கையாக இருக்கிறது நல்லது. சங்கு சக்கரத்தோட நின்ற திருக்கோலத்தோட நீங்கள் சிவாலயம் போனீங்கன்னா கோஷ்டத்தில் சுற்றி வரும்பொழுது நீங்கள் அந்த துர்கையை தரிசிக்கலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். ஒன்று. அடுத்து இந்த உத்தியோக லாபத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையில் காலம்பர சூரியனை வழிபாடு பண்ணுங்கள். காலம்பர சூரியனை வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் அன்னபூரணி படம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். வழிபாடுன்றது உடனே வந்து பெரிய புஸ்தகங்கள்லாம் தேடி மந்திரங்கள் தேடி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். உங்களோட எண்ணங்களை நீங்கள் சுவாமிகிட்ட வெளிப்படுத்துறீங்க, அவ்வளோதான். சுவாமிக்கு நல்லா புரியும். அதனால் சூரிய பகவான் வழிபாடுனா சூரியன் படம் வச்சு சூரியனோட காயத்ரி 28 ஊர் சொல்லுங்கள். அன்னபூரணி படம் வச்சு நமஸ்காரம் பண்ணுங்கள். ஸ்லோகம் தெரிந்தால் அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள், இல்லைன்னா நமஸ்காரம் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் தொடர்ந்து செய்யுங்க. அரசு வேலை சம்பந்தமான வெற்றி கட்டாயம் கிடைக்கும். இந்த விஷயம் சின்னதாக போயிடும், பெருசாக இருக்கக்கூடிய விஷயம் சின்ன விஷயமாக மாறிடும். ஆனால் கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு கடன் வாங்குறதை தவிர்ப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருந்தா அந்த குலதெய்வ வழிபாடையும் செய்யுங்க, வட்டிக்கு கடன் வாங்குறதையும் தவிர்த்துருங்க. குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருந்தால் அதையும் செய்யுங்க. கட்டாயம் பிரச்சனை வந்து படிப்படியாக குறையும். வாழ்க்கையில் இறக்கம் வரக்கூடிய நேரத்தில் திருப்பி ஏற்றமும் வரும். அதனால் இப்போ கொஞ்சம் இறங்கு முகமாக இருக்கிற காலம் திருப்பி ஏறுமுகமான ஒரு நல்ல காலமும் உங்களுக்கு வரும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கடன் அடையும், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு தீர்வு சொன்னீங்க. தொடர்ந்து நிறைய நேயர்கள் இதே மாதிரி உங்ககிட்ட வந்து பரிகாரம் கேட்கறதுக்காக இணைப்புல காத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது ஓம்காரம்.
ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து அடுத்த நேர் இணைப்புல யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். சுவாமிஜி வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் பேபிங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? நான் சைதாப்பேட்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக இன்னைக்கு சுவாமிஜி கிட்ட பேசணும்? எங்க தங்கச்சி பொண்ணுக்காக பேசணும். அவங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. அவங்க பேர் வந்து கீதா. 1990 செப்டம்பர் மாசம் 12ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:20க்கு. மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசி. ஆரோக்கியம் சரியில்லைங்க. அப்புறம் வந்து கல்யாணத்துக்காக பாத்துட்டு இருக்கோம். அதுதான். சரிங்கம்மா, அவங்களுடைய ஆரோக்கியம் குறித்தும் எதிர்காலம் குறித்தும் என்ன இருக்கு அப்படின்றத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா சுவாமிஜி? சொல்லுங்கம்மா. நமஸ்தே. வணக்கம் சாமிஜி. நமஸ்தே. என்ன உடம்பு அவங்களுக்கு? அவங்க ரொம்ப ஒல்லியா இருக்காங்க, எலும்பு மாதிரியே. சரி சரி. அவங்க அண்ணன் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க சார். சரி. ஒரு 4 வருஷம் ஆகுது. சரி. அதுக்கு முன்னாடி எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு இருந்தாங்க. சரி. இப்போ சாமியே கும்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ரொம்ப என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல. ஒரு மாதிரி இருக்காங்க. மாப்பிள்ளை இங்க வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கு, வேண்டாம் அப்படின்ற சொல்லிடுறாங்க. ஜாதகம் வருது. ஆனா இவங்க வந்து வேறு மத வழிபாட்டுல விருப்பத்தோட இருக்காங்களா? எதுவும் அதெல்லாம் பண்றது இல்ல, தெரியல சார். இல்ல இல்லையா? வீட்லயும் சாமி கும்பிடுறதுல, வெளியிலயும் போறது இல்ல? போறதே இல்ல. சரி. இப்ப இந்த அவங்க அம்மாவே அவங்க அம்மா கிட்டே சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அப்ப பாரு சாமி கும்பிடாத. ஓ, அதாமா. இப்ப வந்து நீங்க கேள்வி கேட்ட நேரத்துல சப்தரிஷி வாக்கியப்படி சந்திர பகவான் நீச்சமா வந்து பாப கிரகங்களால பார்க்கப்பட்டதுனால இவருக்கு நிறைய மன அழுத்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாமி மேல வெறுப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, கடுமையான மன அழுத்தத்தினால் அந்த வார்த்தைகளை சொல்றார். அவருக்கு வந்து அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவம் தான் தேவை. அவர் மனதை வந்து சாந்தி பண்ணக்கூடிய, அமைதி பண்ணக்கூடிய மருத்துவம் தேவை. நீங்க எவ்வளோ நல்லதை எடுத்து சொன்னாலும் அவர் கண்ணுக்கு உறவு தான் தெரியுமே தவிர அது ஒரு ஆறுதலாக தெரியாது. அதனால ஆறுதல் சொல்லக்கூடிய மருத்துவர் அவருக்கு தேவை. இதான் ஒன்று. இப்போ தெய்வீக பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து போரூரில் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒன்றில் ஒரு 1/2 மணி நேரம் தான். போரூரில் சிவவீர ஆஞ்சநேயர் திருக்கோயில் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவவீர ஆஞ்சநேயர் சுவாமியை தரிசனம் பண்ண சொல்லுங்கள். ஒரு மூல நட்சத்திரம் அன்னைக்கு அந்த சுவாமிக்கு வடமாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் வழிபாடுறது எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாள் பண்ணலாம். அவர் போகலன்னாலும் அவன் அம்மாவாவது போயிட்டு வரட்டும். அதே மாதிரி மூல நட்சத்திரம் அன்னைக்கு ஒரே ஒரு முறை மூல நட்சத்திரம் அன்னைக்கு வடமாலை போட சொல்லுங்கள். அவர் ஆரோக்கியமும் சீரடையும். திருமண சம்பந்தமாக இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீரும். கட்டாயம் விவாகம் அவருக்கு கைகூடி வரும். ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா அவர் தான் பிரம்மச்சாரி. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா விபீஷ்ணனையும் அவர் மனைவியும் சேர்த்து வச்சார், சுக்ரீவனையும் அவர் மனைவியும் சேர்த்து வச்சார், ராமனையும் சீதா பிராட்டியாரையும் சேர்த்து வச்சார். ஆஞ்சநேயர் சுவாமி எவ்வளோ குடும்பங்களை, பிரிந்த குடும்பங்களை இணைத்து வைத்தார். நிறைய பேருக்கு ராமனோட அருளை சேர்த்து வைத்தார். அதனால் ஆஞ்சநேயரை தியானிக்கிற யார் தியானம் பண்ணுறாலோ அவளுக்கு வந்து இந்த மாதிரி தடைகள்லாம் விலகிடும். சிவவீர ஆஞ்சநேயரை போய் தரிசனம் பண்ண சொல்லுங்கள். சப்தரிஷி வாக்கியப்படி அவருக்கு மங்களங்கள் பல தேடி வரும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக இருங்க, நம்புங்கள், நல்லது நடக்கும். தேவி அவங்களுக்காக வந்து நல்ல ஒரு தீர்வு சொன்னீங்க சுவாமிஜி. தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க சார். பேர் ஜெயபிரகாஷ் மேடம். சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் நாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கிங் மேடம். நாங்க சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க இப்ப சுவாமிஜி கிட்ட பேச போறீங்க? மேடம் எனக்காகத்தான் கேக்குறேங்க மேடம். நானு உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். பிறந்த தேதிங்க மேடம் 4/6/1969 மேடம். திருவண்ணஸ்தரம் மகர் ராசிங்க மேடம். சரிங்க சார், என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய 2 பேருக்காகவும் நீங்க பேசணும் சுவாமிஜி கிட்ட? மேடம் தொழில் வந்து சரியா நடக்காத, கடைசி நேரத்துல வந்து ஸ்டாப் ஆகி நின்று போயிடுது மேடம். நாங்க வந்து கமிஷன் அடிப்படையில் பைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க மேடம். நாங்க கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டாப் ஆகி நின்று போயிடுதுங்க மேடம். நாங்க அப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க இந்த அல்சர் பாத்தீங்கன்னா மேடம் இந்த 7-8 வருஷமா அல்சர் சரியா மாட்டேங்குது. நானும் இந்த 2-3 வருஷமா எல்லா ஆஸ்பத்திரியும் போய் பாட்டுங்க மேடம். நானு சரியா ஆக மாட்டேங்குதுங்க. சரி அதுக்கு சரி ஜாம்ஜி கேட்டுக்கலாம், ஏதாச்சும் இது விரிவாலம் வரணும் அப்படின்னு கூப்பிட்டேங்க. சரிங்க சார், கவலைப்படாதீங்க.
உங்களுடைய ஆரோக்கியம் குறித்து என்ன பிரச்சனை இருக்கு, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன தீர்வு இருக்கு அப்படின்றத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா சுவாமிஜி? சொல்லுங்க. நீங்க கூட்டா செய்யறீங்களா தனியா செய்யறீங்களா? சாமி நாங்க ஒரு பார்ட்னர் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோங்க சாமி. சரி. கமிஷன் அடிப்படையில் பண்றாங்க சாமி. நாம அதான் ஒரு இடத்துல இருந்து வாங்கி இன்னொரு இடத்துக்கு கொடுக்குறீங்க உள்ளூர்லயே? ஆமாமாங்க சாமி. நம்ம ஃபைனான்ஸ் வேற ஒருத்தர் இருக்குங்க சாமி, இடம் ஒருத்தர் இருக்குங்க. நம்ம அதில் ஜாயின் பண்ணி பணம் வாங்கி கொடுத்தா அது கமிஷன் நம்ம இருக்குங்க சாமி. சரி. அதை பண்ணிட்டு இருந்துங்க சாமி. ஓரளவுக்கு முதல்ல நல்லா வியாபாரம் போயிட்டு இருந்துங்க சாமி. சரி. இப்போ இந்த 1 இயர் 2 இயர் பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லுங்க சாமி. இருந்த எல்லாம் செயின் நகை எல்லாம் கூட எல்லாம் பேங்க்ல வச்சுங்க சாமி. எல்லாம் அங்கேயும் கடன் வாங்கி ரொம்ப இதா இருக்குங்க சாமி. கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இதனால அப்படி வியாபாரம் அப்படி நடக்கிற மாதிரி இருக்குங்க சாமி. கடைசி நேரத்துல அப்படி நின்று போயிருங்க சாமி. உங்க குலதெய்வம் எது? குலதெய்வம் பொங்காளி அம்மனுங்க சாமி. நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரீங்களா? பண்ணிட்டு வரேங்க சாமி. நம்ம அமாவாசை பௌர்ணமி ஏதோ ஒரு இதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வரேங்க சாமி. இப்ப சொல்ற எளிய பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. சரிங்க சாமி. கட்டாயம் உங்களுக்கு சுவாமியோட அருள் வந்து நிச்சயம் கிடைக்கும், நீங்க கவலைப்பட வேண்டாம் சாமி. அதே மாதிரி சாமி சொல்லுங்க. அல்சர் பாத்தீங்கன்னா சாமி சரியா ஆக மாட்டேங்குது சாமி. சரி. ஒரு 6-7 வருஷமாங்க சாமி ரொம்ப அப்படியே வந்துட்டு இருந்துங்க சாமி. இந்த 1 இயர் பாத்தீங்கன்னா ரொம்ப அல்சர் ரொம்ப அதிகமாக. சித்த மருத்துவம் எடுத்துக்கிறீங்களா இல்லையா? சித்த மருத்துவம் எண்டாஸ்கோபி எல்லாம் போய் இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிடுங்க சாமி. சரி. கோயம்புத்தூர் ஜெம்மாஸ்லயே ஓயிங்க சாமி. சொல்லுங்க. கோயம்புத்தூர் ஜெம்மாஸ்லயே ஓயிங்க சாமி. எண்டாஸ்கோபி எல்லாம் போய் பார்த்து அல்சர் தான் இருக்கு, வேற ஒன்றும் பிரச்சனை சொல்லுங்க சாமி. சரி. ஒரு 1 இயர் மாத்திரை சாப்பிடுங்க சாமி, சரியா இல்லைங்க. சரி. அப்புறம் சித்தா சாப்பிட்டுருக்குங்க சாமி. இப்போ சரி. ஒரு சித்தா முதல்ல பஞ்சாபம்னு சொல்லிட்டு அது சாப்பிட்டு சாமி, அது சரியா இல்லைங்க. சரி. அப்புறம் இப்போ வேற ஒண்ணு இந்த ரூமின்னு சொல்லிட்டு சாமி, அது ஒரு சித்தா பார்த்து அது சாப்பிட்டு கொஞ்சம் பரவாயில்லைங்க சாமி. இப்போ சரி. இப்போ அந்த வயிறு எரிச்சு கொஞ்சம் சரியில்லைங்க, நல்லா இருக்குங்க சாமி. உணவு கட்டுப்பாடு சொல்லிட்டாங்களா? இல்ல, அது என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கான்னு சொல்லியிருக்காங்க சாமி. சரி. காரம் இல்லாத மசாலா ஐட்டம் இல்லாத நீங்க சாப்பிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாமி. அதுதான் அந்த உணவு கட்டுப்பாடு மனசுல வச்சுக்கோங்க. இப்ப ரெண்டுத்துக்கு பரிகாரம் சொல்றோம். இப்ப ஆரோக்கியமா நல்லா இருக்கும், இந்த கடன் பிரச்சனையும் தீரும். அதாவது நீங்க ஆரோக்கியத்துக்கு ஒரு புதன்கிழமையும் தன்வந்திரி பகவான் படம் வச்சு காலம்புற எழுந்த உடனே குளிச்சுட்டோ பால் நைவேத்தியம் பண்ணுங்க. தன்வந்திரி பகவானுக்கு பால் நைவேத்தியம் பண்ணுங்க. அடுத்து வந்து தன்வந்திரி மந்திரம் தெரிஞ்சா 28 ஊர் ஜபம் பண்ணுங்க. இது ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும். வீட்டோட எல்லையில எங்க முடிஞ்சதுன்னா லக்ஷ்மி துளசி வைங்க, வேற ஒன்றும் வேண்டாம். இது எளிமையான பரிகாரம் ஒன்று. இது ஆரோக்கியத்துக்கு. இன்னொரு பரிகாரம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பொருளாதார நெருக்கடி தீர்றதுக்கு, அது வந்து நீங்கள் சாலக்கிராமம் வாங்கி புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு தானம் கொடுத்துருங்க. பெருமாள் கோயிலில் கேட்டால் சொல்வா சாலக்கிராமன்றது எப்படி இருக்கும்னு. அது வாங்கி நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கோ அல்லது கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய வைணவ அர்ச்சகருக்கோ நீங்கள் அதை தானம் கொடுத்துருங்க. அது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடியை கட்டாயம் தீர்த்துடும். அது வந்து புதுசாக இருக்கணும், பூஜை பண்ண சாலக்கிராமத்தை கொடுக்கக்கூடாது. அது நீங்கள் பக்கத்தில் எங்கே இருக்கோ அர்ச்சகர்களுக்கான வழிமுறைகள்லாம் நல்லா தெளிவாக சொல்வார். அது புதன்கிழமை அன்றைக்கி அதை செஞ்சுருங்க. கட்டாயம் செழிப்பான சூழ்நிலை வரும். வேறு பரிகாரம் வேண்டாம். பிரச்சனைகளோட வேகம் கட்டாயம் குறையும், மாறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. எல்லாருக்கும் நம்பிக்கை தர மாதிரியான பரிகாரங்கள் நீங்க சொன்னீங்க. இதனால கண்டிப்பா எல்லாருமே பயனடைவாங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. இது போன்று உங்களுடைய பிரச்சனைகளுக்கு விடை காணவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.